سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க. தொழுகிறவங்க ஒரு நேரத்தில் சஜிதாவிலிருந்து எழவே இல்லை. சஜிதாவிலிருந்து எழவே நான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். இன்னும் ரசூலுல்லாஹ் இன்னும் எந்திரிக்கலையே, நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்திலே எனக்கு இப்படி ஒரு சிந்தனை வந்தது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதாவிலேயே மரணித்து விட்டார்கள் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணமே வந்து விட்டது. நான் இதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பெருவிரலை பிடித்து நான் அசைத்து பார்த்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய பெருவிரல் சஜிதாவில் இருக்கிறாங்க, நான் பின்னாடி இருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சஜிதாவில் இருக்கும்போது நான் பின்னாடி இருந்து அந்த பெருவிரலை நான் அசைத்து பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த பெருவிரல் அசைந்தது. எனக்கு அப்பொழுதுதான் மனதிலே நிம்மதி ஏற்பட்டது, மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த இரவு எந்த இரவு என்று சொன்னால் ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவாக இருக்கிறது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க பதிவு செய்து சொல்லியிருப்பதை நாம் பார்த்தோம். பைஹக்கில பதிவாகி இருக்கிற செய்தி. இன்னும் சொல்றாங்க, இன்னும் அந்த அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அப்போ நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்த சஜிதாவை சொன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக போய் நான் என்னுடைய காதுகளை அங்கே காது கொடுத்து கேட்டேன். ரசூலுல்லாஹ் ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பிரார்த்தனைன்னு சொன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிலாக மின் சகதிக, உன்னுடைய கோபத்தை விட்டும் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். ரப்பே, உன்னுடைய கோபத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எதை கொண்டு? நீ பொருந்திக் கொள்ளுவாய் அல்லவா, நீ எந்த அமல்களை எல்லாம் பொருந்திக் கொள்ளுவாயோ, நான் உனக்கு இப்போ சஜிதாவிலே இருக்கிறேனே, இந்த சஜிதாவை நீ பொருந்திக் கொள்வாய் அல்லவா, நான் இன்னும் அமலை செய்கிறேனே, அந்த அமலை நீ பொருந்திக் கொள்வாய் அல்லவா, அப்படி பொருந்திக் கொள்ளுகிறதை கொண்டு உன்னிடத்தில் உன்னுடைய கோபத்தை விட்டும் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிலாக மின் சகதிக என்று ஓதியதை நான் என்னுடைய காதிலே கேட்டேன். அன்பிற்கினியவர்களே, இன்னும் சொல்றாங்க, வபி முஆஃபாதிக மின் உகூபதிக, அதே போன்று ரப்பே உன்னுடைய தண்டனையை விட்டும் நீ கொடுக்க போகிற, நாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி நீ கொடுக்க போகிற தண்டனையை விட்டும் உன்னுடைய மன்னிப்பின் பொருட்டால் நீ மன்னிக்கிறவன்டா அல்லாஹ், நீ கருணையாளன், மன்னிப்பவன் நீ, உன்னுடைய மன்னிப்பை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். ரப்பே, எனக்கு நீ தண்டனையை கொடுத்து விடாதே. அதை சொல்ல நான் கேட்டேன். சொல்றது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க. இன்னும் சொல்றாங்க, வஅஊது பிக மின்க இலைக ஜல்ல வஜ்ஹக, அதே போன்று ரப்பே உன்னுடைய கருணையை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். உன்னுடைய கருணையை கொண்டு நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். நான் பிடிக்கப்பட்டு விடக்கூடாது ரப்பே, நான் பிடிக்கப்பட்டு விடக்கூடாது. உன்னிடத்தில் உன்னுடைய பொருத்தத்தை, உன்னுடைய கருணையை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். லா உஹ்சிய ஸனாஅ அலைக அன்த கமா ஸனைத அலா நஃப்ஸிக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பிரார்த்தனையை தொடர்ந்து செய்தார்கள். அதுக்கு பிற்பாடு நான் என் காதல கேட்டேன், என்னைக்கு நடந்ததுங்க? ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவிலே இது நடந்தது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி இருக்கிறாங்க. நம்ம இங்க பார்க்கிறது என்ன செய்தி? அன்றைய இரவு அருள் நிறைந்த இரவு, மஃபிரத் வழங்கப்படுகிற இரவு, ரஹமத் வழங்கப்படுகிற இரவு. எனவே ரப்பிடத்திலே மன்றாட வேண்டும், அதுவும் அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான சஜிதாவில் இருந்து மன்றாட வேண்டும் என்பதை நமக்கு கற்று தந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு அன்பிற்கினியவர்களே, இல்லாமலேயே ஆக்கணும், ஒழிச்சுக்கிட்டுங்கிற அந்த சிந்தனையில இதெல்லாம் பித்அத்து, இதில் ஐஃப்ல வந்தது, அப்படி சஹீல வந்து அது இதையும் சொல்லி இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்பது நாம் பார்க்கிற செய்தி.
அன்னைக்கு விடிஞ்சிச்சு. அந்த ஹதீஸ் தொடர்ந்து இன்னும் அன்றைய தினம் காலை விடிந்தது. காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கேட்டதை, அது என்ன கேட்டனோ அந்த கேட்டதை சொன்னதை நபி அவர்கள் என்னிடத்துல சொன்னாங்க. நீ காது கொடுத்து வந்து என்னிடத்துல கேட்ட இல்ல, சஜிதாவில் நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்ததை என்னுடைய விரலை எல்லாம் அசைத்து பார்த்து விட்டு வந்து நீ காது கொடுத்து கேட்டியே, அந்த பிரார்த்தனையை நீ மனனம் செய்து கொள், ஓதிக்கொண்டே இரு, அதை ஓதிக்கொண்டே இரு என்று காலையில் எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னார்கள் என்று சொல்லி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்ப்போம்.